ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் 80,000 ரூபான்னு சொன்னா, அதுவும் வருஷத்துக்கு 80,000 ரூபான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 270 ஏண்டா 270 ஓவா வாங்கிட்டு நீங்க பாஸ் பண்றீங்களே, அதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாமே. பிச்சை எடுக்கலாம். இந்த வீடியோ மொத்தமா 5 செக்மெண்ட்ல டிவைட் ஆக போகுது. அதாவது நான் இந்த வீடியோல 5 ஸ்கேமை அட்ரஸ் பண்ண போறேன். முதல்ல டியூஷன் ஃபீஸ் ஸ்கேம், ரெண்டாவது கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஸ்கேம், மூணாவது ஃபைன்ஸ் பெனால்டி ஸ்கேம், நாலாவது ரீவேல்யூஷன் ஸ்கேம், அப்புறம் அஞ்சாவது கடைசியா என்னோட ஒப்பீனியன் இந்த ஸ்கேமை பத்தி. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்கேம். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோட கோச்சிங் கிளாஸ் ஃபீ, அதாவது நம்ம டியூஷன் ஃபீ, பிரைவேட் டியூஷன் ஃபீ எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். பண்ணுங்க. 10,000, 20,000, 30,000, ஐயா 40,000? இல்லைங்க, 1,10,000 ரூபா வருஷத்துக்கான 10th ஸ்டாண்டர்ட் மாணவனோட கோச்சிங் ஃபீ. 1,10,000 ரூபா. ஏண்டா என்னடா பண்றீங்க? ஏண்டா 10ஆம் கிளாஸ் பையனுக்கு இருக்கிறதே 6 சப்ஜெக்ட் தான்டா, அதுலயும் 4 தியரி 2 பிராக்டிக்கல். அதுக்கு எதுக்குடா 1,10,000 ரூபா? எதுக்கு? சார் நாங்க எங்களோட கிளாஸ்ல ஏசி ப்ரொவைட் பண்றோம் சார். சார் நாங்க எங்க கிளாஸ்ல நல்ல கண்டென்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றோம் சார். சார் நாங்க எங்க கிளாஸ்ல குவாலிஃபைடான டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்றோம் சார். சார் நீங்க உங்க கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாமத்தையும் ப்ரொவைட் பண்றீங்க சார். ஒரு வியூவரா நீங்களும் யோசிப்பீங்க, எப்பா 1,10,000 ரூபான்னு சொல்ற, 1,10,000 ரூபான்னு சொல்ற, ஆனா அந்த கிளாஸ் பேரை ஏன் எடுக்க மாட்டேங்கிற? அந்த கிளாஸ் பேர் எட. அந்த கிளாஸ் பேரை நான் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பயமா இருக்கா? லைட்டா. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்கேமை நம்ம கன்க்ளூஷன் பார்ட்லயும் வச்சிருக்கோம். கொஞ்சம் பார்ட் நம்ம கன்க்ளூஷன்லயும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால பேஷண்ட் நம்பர் 2 கிட்ட போலாமா? வாங்க. ரெண்டாவது ஸ்கேம் தான் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஸ்கேம். கோச்சிங் இன்ஸ்டிடியூட் லைக் ஆலன், அன்அகாடமி, பைஜூஸ், இவன் அவனோட ஸ்டூடெண்ட்டை எப்படிலாம் யூஸ் பண்றான்னு சொல்லட்டா? சொல்றேன். இந்த கார்பரேட்ல அட்வர்டைசிங் ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்காரனோட வேலை என்னன்னா, இந்த புது பிசினஸ் மாடல் இருக்குல்ல, புது பிசினஸ் லான்ச்சஸ்லாம், அதை எப்படி பப்ளிக் மத்தியில ஃபேமஸ் ஆக்குறது இல்லைன்னா ஃபெமிலியர் ஆக்குறது தான் அவனோட வேலை. அந்த மாதிரி ஃபெமிலியர் ஆக்கிறதுக்கு அவன் டிஃப்ரெண்ட் ப்ரமோஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவான். ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணுவான், நம்ம பேனரை யூஸ் பண்ணுவான், அதுக்கப்புறம் இந்த பேம்ப்ளேட்ஸு, அதுக்கப்புறம் ஹோல்டிங்ஸு, இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நார்மலான ஒரு பப்ளிக்கை அவன் கன்சியூமரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான். இதுதான் கார்பரேட்ல இருக்க ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அந்த கார்பரேட்டுக்கும் இந்த மாதிரி கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு கேக்குறீங்களா? சொல்றேங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, போவீங்கல்ல? இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, சைட்ல இருந்தோ இல்ல ஏத்த மாதிரியோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் வருவாங்க, இல்லனா அட்லீஸ்ட் ஒருத்தனாச்சும் வருவான். ஒருத்தன் பச்சை கலர் டிஷர்ட் போட்டுட்டு இந்த செஸ்ட் சைட்ல ஆலன்னு ஒரு லோகோ போட்டிருக்கும். அதே மாதிரி அவன் ஒரு பேக் வச்சிருப்பான், அதுலயும் ஆலன்னு லோகோ போட்டிருக்கும். இதே மாதிரி பைஜூஸ் காரனும், அன்அகாடமி காரனும், அப்புறம் சில கோச்சிங் இன்ஸ்டிடியூட் காரங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேகு, டிஷர்ட்டு, ஆக்சசரிஸ் லைக் பவுச்சு, கேப்பு, அதுக்கப்புறம் இப்ப ஆலன்காரன் மழையிலேருந்து சேவ் பண்றதுக்கு அம்ப்ரெல்லா, கொடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏப்பா அதான் அவன் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றானே, அவன் மேல என்னப்பா காண்டு? அவன் மேல எதுக்குப்பா நீ வீடியோ போடுற அப்படின்னு தானே கேக்குறீங்க? சொல்றேன். இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் காரங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு பாசம், ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கிறதால இதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எங்க ஸ்டூடெண்ட் எங்க டிஷர்ட் தான் போடணும், அவர் வீட்டுல டிஷர்ட்டே இருக்காதுல்ல, அதனாலதான் நாங்க டிஷர்ட் ப்ரொவைட் பண்றோம். இல்ல, எங்க ஸ்டூடெண்ட் மழையில நினைஞ்சிருவான், அவனுக்கு ஜன்னி வந்துரும், அவன் செத்துருவான், அதுக்கப்புறம் யார் எங்க கிட்ட படிக்க வருவா? இல்ல, அவன் கிட்ட புக்ஸே இல்ல, அவன் கிட்ட பேகும் இல்ல, அவன் ஒரு பிச்சைக்காரன் நாய், அதனாலதான் நாங்க அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இந்த பாசத்தை காட்டவாடா அவங்க கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை திறந்து உங்ககிட்ட ஃபீஸை வாங்கி அவன் பொருளை எடுத்து அவனை போடுற கதை தான் இது. ஆனா ப்ரோ, ஸ்டூடெண்ட் அந்த இன்ஸ்டிடியூட்க்கு ஃபீஸ் கட்டி இன் ரிட்டர்ன் தான் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அவங்க ஒன்னும் காசும் வாங்கிட்டு பொருளையும் கொடுக்காம இல்லைல்ல, அதான் அவங்க பொருள் தராங்கல்ல, அப்ப அவங்க நல்லவங்க தானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கொடுக்கறவன் ஒரு பிளாக் கலர்ல ஒரு பேக் கொடுக்கலாம்ல, இல்லனா ஒரு பிளாக் கலர்ல ஒரு டிஷர்ட் கொடுக்கலாம்ல, இல்ல எனி ரேண்டம் கலர்ல ஒரு டிஷர்ட்டோ இல்ல ஒரு எனி ரேண்டம் கலர்ல பேக் கொடுக்கலாம்ல. எதுக்கு அதுல அவனோட லோகோ வைக்கிறான்? எதுக்கு அதை போட சொல்றான்? அதான்டா மாப்பிள்ள தொழில், அதான் தொழில். இப்போ ஒரு பிஸியான மார்க்கெட் இல்லைன்னா ஒரு பிஸியான பிளேஸை உங்க மைண்ட்ல இமேஜின் பண்ணுங்களேன்.
எந்த பிளேஸு, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னு எடுத்துக்கலாம். இப்போ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரே டைம்ல 500லேருந்து 1000 பேர் ஒரே டைம்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த 500-1000 பேர்ல 20 பேர், மினிமம் 20 பேர் ஆலன் இன்ஸ்டிடியூட் பசங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 20 பேரும் சேம் கலர்ல தான் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, சேம் பேக்கை தான் கேரி பண்ணுவாங்க, சேம் அம்ப்ரெல்லா இஃப் இட் இஸ் ரெய்னி சீசன் அதை கேரி பண்ணுவாங்க. ஸோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கள பார்க்க போறாங்க. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ ப்ரமோஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் தி கோச்சிங் இன்ஸ்டிடியூட். இந்த கார்பரேட் காரனாச்சும் நம்ம அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட் காரனுக்கு காசை கொடுத்து அவன் கை காசை கொடுத்து அந்த அட்வர்டைசிங் ப்ரமோஷனை பண்ண சொல்றான், பப்ளிக் வரைக்கும் ரீச் ஆக சொல்றான். ஆனா இந்த இன்ஸ்டிடியூட் காரன் ஸ்டூடெண்ட் கிட்டே காசு வாங்கிட்டு அவன்கிட்டே ஃபீஸை வாங்கிட்டு அவனை ஒரு அட்வர்டைசிங் மெட்டீரியலா, அவனை ஒரு டெமோ ப்ராடக்டா, அவனை நிச்சயமா சொல்லட்டா, ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் தான். The students are only for the promotional activities outside the classes. I'm not saying about the inside the class, I'm saying the outside the class. ப்ரோ, அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் காரங்க வந்து ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணலையே, அட்வர்டைஸ்மெண்ட் தானே பண்றாங்க, அது ஒன்றும் கிரைம் இல்லையே. அப்புறம் எதுக்கு இதை இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறீங்கன்னு தானே கேட்குறீங்க. நம்ம அந்த உதாரணத்துக்கே வரலாங்க. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டு, அதில் மினிமம் ஒரு 500 பேர் எடுத்துக்கலாம். அதில் 10 பேராச்சும் பேரண்டா இருப்பாங்கல்ல, அம்மா அப்பாவும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சில பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, அந்த டிஷர்ட் அந்த பேக் போட்ட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அவங்களோட மைண்ட்ல ஒரு தாட் போர்ட்ரே ஆகும். என்னன்னா, இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல போனாதான் எங்க பசங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியும், இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல போனாதான் எங்க பையன் ஃபியூச்சர் பிரைட் ஆக முடியும், இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டா ஐயா இதெல்லாம் செட் ஆகாது, இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டா ஆமாமா நானும் அன்னைக்கு அந்த ரோட்ல அந்த பையனை பார்த்தேன், சேம் கலர் டிஷர்ட், சேம் பேக், சேம் அம்ப்ரெல்லா, இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல தான் எங்க பையன் படிக்கணும். ஏண்டா டிஷர்ட்டை பார்த்தாடா சேப்ப? டிஷர்ட்டை பார்த்து சேப்பியா இல்ல டீச்சரை பார்த்து சேப்பியா? லூசு பயலே. 4வது ஸ்கேம் தான் நம்ம ரீவால்யூஷன் ஸ்கேம். அந்த ஸ்கேமை பத்தி பேசுறதுக்குன்னு நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட கூப்பிட்டு வந்திருக்கேன். கூப்பிடலாமா? ரிஷிபாய் வாங்க வாங்க. அப்புறம் ரிஷிபாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டேன். சட்னியா சாம்பாரா? அந்த 4வது ஸ்கேம் இருக்குல்ல, நம்ம ரீவால்யூஷன் ஸ்கேம், அத அனுபவப்பட்ட நபரே நம்ம ரிஷிபாய் தான். இன்னைக்கு அவரு என்ன பண்ணா நீங்க பாஸ் ஆகலான்னு உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்வீங்கல்ல? சொல்றேன். சரி, இப்ப கான்டெக்ட் என்னன்னா, நாங்க 2 பேருமே டிஒய் பிகாம், அதாவது கடைசி வருஷத்துல இருக்க பிகாமோட. இன்னும் ஒரு 3-4 மாசத்துல நாங்க கிராஜுவேட் ஆயிடுவோம். 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துல நாங்க கிராஜுவேட்டா சக்சஸ்ஃபுல்லா பாஸ் அவுட் ஆயிடுவோம். 6 மாசம் இவரு சொல்லிதான் எனக்கே தெரியுது. சரி, அதெல்லாம் வேற விஷயம். இப்போ வந்து டிஒய் பிகாம், இப்போ நாங்க கதை பேச போறது செம் 3 அதாவது 2வது வருஷத்துல நடந்த எக்ஸாமினேஷன் தான் அந்த ரீவால்யூஷன் ஸ்கேம் தான் இப்ப நாங்க பேச போறோம். இப்போ வந்து செகண்ட் இயரா செம் 3 அதுல வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கும். அதுல ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இல்ல 7 சப்ஜெக்டா? அது சரி, மொத்தம் 7 சப்ஜெக்ட். அதுல ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ், எஃப்சின்னு கூட சொல்லுவாங்க. எவ்வளவு மார்க்ஸ் கிடைச்சது? 13 மார்க்ஸ் கிடைச்சது. 13 மார்க்ஸ் கிடைச்சது. எங்க காலேஜ் வந்து ஆட்டோனமஸ் காலேஜ். பேப்பர் பேட்டர்ன் வந்து 60-40, டோட்டல் 100 அப்படி. ஸோ 60 மார்க்ஸ்ல இவருக்கு கிடைச்ச மார்க்ஸ் தான் 13. ஆனா பாசிங் மார்க்ஸ் 24. 24 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணாதான் யூ வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஃபுல் பாஸ். ஆனா இவருக்கு கிடைச்சது 13 மார்க்ஸ் தான். அப்புறம் நான் கேட்டேன், என்னடா அன்னைக்கு நல்லா தான் பேப்பர் ஏதுனா, என் முன்னாடி தான் உட்காந்து நல்லா அடிஷ்னல் சப்ளிமெண்ட்லாம் வாங்கிலாம் ஏதுனியே, என்னடா ஃபெயில் ஆயிட்டேன்னு கேட்டா, அப்புறம் ஆள் வேற கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தாரு, அதான் நான் நோண்டல. ஆனா யார் ஐடியா கொடுத்தா? டீச்சர் கொடுத்த ஐடியா. இவங்க கிளாஸ் டீச்சர் கொடுத்த ஐடியா தாங்க இந்த ரீவால்யூஷன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ ரீவால்யூஷன்ல போட்டு பாரு, பேப்பர் திருப்பி கரெக்ஷன் ஆச்சுன்னா, எங்கேயாச்சும் உனக்கு மார்க்ஸ் கூடுதுன்னா நீ பாஸ் ஆயிடுவல்ல, எதுக்கு அந்த என்னது அரியர் வச்சு திருப்பி 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 ரிப்பீட் பண்ணி எதுக்கு அந்த பிரச்சனைன்னு இவங்க டீச்சர் கொடுத்த ஐடியா தான் அந்த ரீவால்யூஷன் ஓட ஐடியா. ஸோ இவர் வந்து ரீவால்யூஷன் போட்டார். நான் உங்களுக்கு 2 மார்க் ஷீட்டும் நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்பிளேல காட்டிடுறேன். நீங்க வந்து டிஃபரன்ஸை பாருங்க. ஒன்னுல வந்து 13 மார்க்ஸ் இருக்கும், ஒன்னுல வந்து 24 இருக்கும். அதாவது ரீவால்யூஷன் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு 24 மார்க்ஸ், 13ல இருந்து ஸ்ட்ரைட்டா 24 மார்க்ஸ்.
11 மார்க்ஸ் டிஃபரன்ஸுங்க. பாத்துங்க, 13ல இருந்து ஸ்ட்ரைட்டா 24. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். கரெக்ட் தான். அந்த உங்களுக்கு பேமெண்ட் ஸ்லிப்பையும் நாங்க போட்டுறோம். இவரு எவ்வளவு பே பண்ணீங்க? 270 rupees. 270. 270. ஏண்டா 270 ஓவா வாங்கிட்டு நீங்க பாஸ் பண்றீங்களே, அதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாமே. பிச்சை எடுக்கலான்றேன் ப்ரோ. இதுல என்ன ஸ்கேமு? அதான் ரீவாலுவேஷன் அமௌண்ட் பே பண்ணிட்டு அதான் பாஸ் தான் ஆயிட்டார்ல, அப்ப செலிப்ரேட் பண்ண வேண்டியதானே. அப்படிதான் நினைச்சு இவரும் தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் சொன்னேன், டேய் ரீவாலுவேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீ ஃபெயிலா தானே ஆன, உனக்கு 13 மார்க்ஸ் தானே கிடைச்சது, அதே டீச்சர் தானே கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க, அதே 270 ரூபா கட்டிட்டு உன்னை எப்படிடா பாஸ் ஆக்குனாங்க? 2-3 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா சரி நம்ம ஒத்துக்கலாம், இங்க அங்க கிரேஸ் மார்க்ஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணி பாஸ் ஆக்கிட்டாங்க. ஆனா 13ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஜம்ப் அடிச்சு 24. எப்படிங்க இது சாத்தியம்? இது ஸ்கேம் தானே? கண்டிப்பா இது ஒரு ஸ்கேம் தானே? நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க இது ஸ்கேமா இல்லையான்னு. நான் உங்களுக்கு மார்க் ஷீட் கண்டிப்பா டிஸ்பிளேல போடுறேன், நீங்க டிஃபரன்ஸை பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது ஸ்கேமா இல்லையான்னு. இதாங்க அந்த ரீவாலுவேஷன் ஸ்கேம். அதுக்காக இவரு கைய காலை பிடிச்சி நான் வீடியோல கொண்டு வந்து இவரை பேச வச்சு, பேச மாட்டாரு, ஆளு ரொம்ப இன்ட்ரோவர்ட், பேசவே மாட்டாரு அவரு. அப்படியா? அதெல்லாம் கேமரா முன்னாடி எல்லாம் பேச மாட்டாரு, எங்க முன்னாடி எல்லாம் நல்லா பேசுவாரு. அவரை கண்டுபிடிச்சல சொல்றீ கூட்டி வந்து அவரை கூட்டிட்டு வந்து இந்த வீடியோல பேச வச்சு, தேங்க்யூங்க, ரொம்ப தேங்க்யூ. நீங்க எல்லா வாட்டியும் ஃபெயில் ஆகணும், அப்படியே என் வீடியோல வரணும். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம், சரியா? பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே. 4வது ஸ்கேம் தாங்க ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டி ஸ்கேம். என்ன ப்ரோ ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டிஸா எஜுகேஷன் செக்டர்லயா? அது எப்படி சாத்தியம்? சொல்ல போனா ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டிஸ் தாங்க செகண்ட் மோஸ்ட் ஸ்கேமே இந்த எஜுகேஷன் செக்டர்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கான்வென்ட் ஸ்கூல் எடுத்துக்கலாம், ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எடுத்துக்கலாம். சொல்ல போனா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல போனா இப்ப இந்த எஸ்டி டாட் ஸ்கூல் இருக்கும்ல, சென்ட் ஜோசப்பா இருக்கட்டும், சென்ட் ஜேவியரா இருக்கட்டும், சென்ட் பீட்டரா இருக்கட்டும், சென்ட் மேரியா இருக்கட்டும், இந்த பேரு வந்து நான் வெறும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுக்கிறேன். நீங்க வந்து இந்த ஸ்கூல்காரங்க பார்த்துட்டு ஒஃபெண்ட் ஆக வேணாம், ஜஸ்ட் ஃபார் தி எக்ஸாம்பிள் பர்பஸ். இப்போ அந்த கான்வென்ட் ஸ்கூல்ல, இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். எல்லா ஸ்கூல்லையும் இருக்காது, சர்டன் ஸ்கூல்ஸ்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் எங்க ஸ்கூல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கதைக்கு நான் அப்புறமா வரேன். இந்த ஸ்கூல்ஸ்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா, இந்த ஸ்கூல் பசங்க இருக்காங்கல்ல, டீச்சருக்கும் தான். இப்ப நம்மளோட ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேல. இந்த கேம்பஸ் இருக்குல்ல ஸ்கூலோட, இந்த ஸ்கூலோட வித்தின் த கேம்பஸ், அந்த ஸ்கூல் உள்ளார ஸ்டூடெண்ட் எப்போ வரைக்கும் இருக்கானோ அவன் வந்து டீச்சர்ஸ் கிட்டயோ இல்ல நான் டீச்சிங் ஸ்டாஃப் கிட்டயோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ, அந்த பெஞ்ச் மேட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்டயோ எல்லாட்டுமே அவன் இங்கிலீஷ்ல மட்டும்தாங்க கம்யூனிகேஷன் பண்ணணும். அப்படி அவன் இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன் பண்ணலன்னா அவன் சர்டன் ஃபைனை பே பண்ணி ஆகணும். நம்ம இந்த மீசை முறுக்கு நம்ம இப்ப பாத்தி படம் இருந்துச்சு, அந்த விவேக் சாரோட காமெடி சீன்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அதுல கூட அவங்க காட்டிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையான சீன்ஸை தான், உண்மையான நடந்த சீன்ஸ் தான் அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி சினிமால காட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க, ஃபைன் சார்ஜ் பண்றாங்க. அது ஒரு நல்ல இன்கம் சோர்ஸா ஸ்கூல்ஸுக்கு கிடைக்குதுங்க. இப்ப என் ஸ்கூல் கதைக்கு வரலாங்க. என் ஸ்கூல் வந்து, எங்க ஸ்கூலும் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். நானும் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல இருந்தா பாஸ் அவுட் ஆனேன். 5-6 வருஷம் ஆயிடுச்சு பாஸ் அவுட் ஆகி. இப்ப எங்க ஸ்கூலோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, நான் படிக்கும் போது என்ன இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணலனா, ஆர் நீங்க இங்கிலீஷை தப்பா பேசுனீங்கன்னா நீங்க வந்து 75 rupees, அதாவது 75 ரூபா ஒரு பீரியட்ல நீங்க ஃபைன் பே பண்ணணும். எங்க ஸ்கூல்ல இல்ல, எல்லா ஸ்கூல்லயும் மொத்தம் 5 பீரியட் இருக்கும் ஆவரேஜா. மினிமம் எடுக்க போனா 5 பீரியட் இருக்கும். ஒரு பீரியட் வந்து லஞ்சுக்கு பிடிப்பான். ஸோ ஒரு 6 பீரியட் இருக்கும் டோட்டல். வந்து டீச்சிங் பீரியட் வந்து 5 இருக்கும். ஸோ அந்த 5 பீரியட்ல ஒரு பீரியட்ல நீங்க தப்பா இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா, இல்ல இங்கிலீஷே பேசலன்னா, நீங்க 75 ரூபா ஃபைன் பே பண்ணணும். 75 ரூபா ஒரு பீரியடுக்கு. மொத்தம் எவ்வளவு பீரியட்? 5 பீரியட். 5 மல்டிப்ளைட் பை 75 பண்ணுங்களேன், பண்ணி பாருங்களேன். ஒரு 375 ரூபா அவ்வளவு வருதா? 375 இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி, மாசத்துல ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி ஒரு 20 நாள் நம்ம ஆவரேஜா பிடிக்கலாம். ஒரு மினிமமா 20 நாள் பிடிக்கலாம்.
20 multiplied by 375 பண்ணுங்களேன். அரௌண்ட் ஒரு 6000 ரூபாய் சில்லற ஏதோ வருதா? 6000 ரூபாய் ஃபைன் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து, வெறும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஃபைன் 6000 ரூபாய். எதுக்கு? இங்கிலீஷ் பேசாததுக்கு. அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல மினிமம் ஒரு 200 ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா? ஏண்டா எப்படியெல்லாம்டா நீங்க சம்பாதிக்கிறீங்க? ஃபீஸுக்கும் சம்பாதிக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் இது கோட்டான்னு சொல்லி சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு இதுக்கு சம்பாதிக்கிறீங்க, ஃபைன்ஸும் போட்டு சம்பாதிக்கிறீங்க. நான் 10வது படிக்கும் போது எனக்கு வந்து இந்த இந்த ஃபைன்ஸை பத்தி எனக்கு வந்து அவ்வளோ தெரியல. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் எனக்கு இப்போ ஒரு வியூவருக்கும் இந்த ஐடியா வந்து ஹிட் ஆகும். பாருங்க, எனக்கு அப்போ ஹிட் ஆச்சு, எனக்கு 2 வருஷம் கழிச்சு ஹிட் ஆச்சு. என்னன்னா, ஏண்டா உங்களுக்கு அவ்வளோ ஆத்தென்டிக் இங்கிலீஷ் கேட்கணும்னா, உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் தான் கேட்கணும்னா, நீங்களே ஸ்கூல்ஸ்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே. நீங்களே இனிஷியேட்டிவா பண்ணலாம்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க இவ்வளோ ஆத்தென்டிக் இங்கிலீஷ் கேட்கணும்னா நீங்களே ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அதான்டா ஆமா ஆமா ப்ரோ. எதுக்கு அவங்க அப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஸ்டார்ட் பண்ணலாம்ல. அவங்களுக்கு அவ்வளோதான் இங்கிலீஷ் கேட்கணும்னா அவங்க சொந்தமா ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஃபைன்ஸ் கலெக்ட் பண்றாங்களா, அது வந்து கான்ஸ்டன்ட் ரெவென்யூ. அது வந்து மாசத்துக்கு மாசம் எவ்வளோ வாட்டி நீங்க தப்பு பண்றீங்களோ அவ்வளோ வாட்டி அவங்க உங்க மேல ஃபைன் சார்ஜ் பண்ணலாம், அவ்வளோ ரெவென்யூ வரும் அவங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கிங் கோர்ஸோ இல்லை ஒரு லாங்குவேஜ் கோர்ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணா அது ஒரு ஒன் டைம் பிஸ்னஸா முடிஞ்சு போயிடும். நீங்க நினைக்கலாம், என்ன ப்ரோ எஜுகேஷன் வந்து பிஸ்னஸா? ஆமா ப்ரோ, எஜுகேஷன் பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்னா என்ன? செல்லிங் அ கமாடிட்டி ஆர் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எஜுகேஷன் வந்து சர்வீஸ் உள்ளதானே வருது, அப்ப அது பிஸ்னஸ் தான் ப்ரோ. இதுதான் ப்ரோ. இப்பதாங்க நம்மளோட 5வது செக்மெண்ட், அதாவது கடைசி செக்மெண்ட்ல வந்து ரீச் ஆயிருக்கும். இப்போ வந்து இந்த மொத்த வீடியோலையும் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் அக்ரெசிவா போய் கொஞ்சம் பேசியிருப்பேன். எனக்கு வந்து நீ காசு கொடுத்து தான் படிக்கணும், நீ காசு கொடுக்காம தான் படிக்கணும்னு நான் வந்து இங்க பஞ்சாயத்து பண்ண வரல. அது என் வேலையும் இல்லை, என்கிட்ட அவ்வளோ டைமும் இல்லை. ஆனா காசு கொடுக்கற முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் உன்னால யோசிக்க முடியும். யோசிச்சுக்கோ. இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ்ல சில பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்கல்ல, அந்த சில பேருக்காக நான் இப்போ ஒரு நிமிஷம் பேச போறேங்க. என்னோட பர்சனல் அட்வைஸா இதை நீங்க பாருங்க. இப்போ என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்க ஒரு ஃபேவரட் ஆக்டர்னு வச்சுக்கலாமா, இல்ல உங்க ஃபேவரட் ஒரு ஆக்டர் நடிச்ச ஒரு மூவி இல்ல வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த வெப் சீரிஸோ இல்ல மூவியோ நீங்க பைரேட்டட் வெர்ஷன் பார்க்கறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடா எந்தெந்த வெப்சைட்ஸுக்கெல்லாம் விபிஎன் வச்சுதான் நீங்க வெப்சைட்ஸ் கிராக் பண்ணி தான் நீங்க போய் பார்ப்பீங்கல்ல, நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல. இப்போ இந்த ஆனிமே வேற, இந்த ஜாப்பனீஸ் ஆனிமே வேற ரொம்ப என்னது இது அப்படியே பாப்புலாரிட்டியில இருக்கு. அதை பார்க்கறதுக்கு சில பேர்ட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காது. என்ன பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பிச்சை தானே வாங்குவோம், அதை பிச்சையா கேட்டு அதுக்கப்புறம் என்னது விபிஎன் வச்சு அந்த வெப்சைட்ஸ் உள்ளார போய் அந்த பேண்ட் வெப்சைட்ஸ் உள்ளாரெல்லாம் போய் அதை எப்படியாச்சும் இந்த ஃபைல் இஸ் ஹார்ம்ஃபுல்னு தெரிஞ்சும் அதை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம்ல. அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த படத்தையோ வெப் சீரிஸோ இல்லை ஆனிமையோ பார்க்கறதுக்கு நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமே, அதே அளவுக்கு கொஞ்சோண்டு எஃபர்ட் நீங்க யூடியூப்லயோ இல்லை டெலிகிராம் சேனல்ஸ்லயோ ஃப்ரீ கண்டென்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எஜுகேஷன்ல இருக்கிற எல்லா ஃப்ரீ கண்டென்ட்டும் உங்களுக்கு யூடியூப்லயோ இல்ல டெலிகிராம்லயோ வீடியோ ஃபார்மேட்லயோ இல்ல பிடிஎஃப் ஃபார்மேட்லயோ உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதை கொஞ்சமா இங்கிருந்து யோசிச்சு பாருங்க. சரியா? கொஞ்சோண்டு உங்க ஒரு இன்டெலெக்சுவலிட்டியை கொஞ்சம் காட்டுங்க. கொஞ்சோண்டு தான், அதிகமாலாம் வேணாம். கொஞ்சம் இந்த டோட்டல் வீடியோவோட ஒரு மோட்டிவ், இந்த டோட்டல் வீடியோ பண்ற மோட்டிவ் எனக்கு என்னன்னா, இப்போ வந்து எவெல்லாம் ப்ரிவிலேஜ்டா இருக்கணும், அவன் வந்து கோச்சிங் கிளாஸ்லயோ இல்ல ஒரு பிரைவேட் டியூஷன்லயோ போய் ஃபீஸ் கட்டி அவன் படிச்சுட்டு அவன் நல்ல பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணுவான். ஆனா இந்த குரூப்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த படிக்கிற பசங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, படிக்கிற பசங்களோட சேர்த்து அவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து கிளாஸ்ல அட்மிஷன், அதாவது பிரைவேட் டியூஷன் அட்மிஷன் எடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து
இந்த பப்ளிக் எக்ஸாம்ல செம்டம் எடுக்க முடியும், இல்லைன்னா கொஞ்சம் ஹை ஸ்கோர் பண்ண முடியும், ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்க முடியும்னு அந்த மைண்ட் செட்டை இவங்க இங்க தான் போர்ட்ரே பண்றாங்க. அதை தான் நான் இந்த வீடியோல தப்புன்னு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பிலோ போவர்ட்டி லைன்காரன், அவன் கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அவன் இப்படி பிரைவேட் டியூஷன்ல போய் படிக்க முடியாது அவனால. ஆனா அவனுக்கு படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனுக்கு தெரியும், அவன் வந்து ஸ்கூல் அட்டென்ட் பண்றான், அவன் ஸ்கூல்ல அவனோட அட்டெண்டன்ஸ் வந்து 100% இருக்கு, அவன் ஸ்கூல்ல எல்லா பீரியடையும் அட்டென்ட் பண்றான், அவன் வந்து நோட்ஸ் எழுதிக்கிறான், அவன் வந்து படிச்சு உதாரணம் சொல்ல போனா இந்த பர்சனலா படிக்கிற பசங்க தாங்க எப்பயுமே சென்டம் எடுக்கிறாங்க. நம்ம கிளாஸுக்கு போனாலும் நம்ம எடுக்கிறது 80 தான், இவங்க எடுக்கிறது தான் 90 95ன்னு. விளக்கு வச்சு படிக்கிறவன்லாம் 90 95ன்னு எடுத்துட்டு வரான். ஏசி லைட்டு டீச்சரு புக்கு அது இது மயிறு மட்டன் கொடுக்குறவன்லாம் 70 தான் எடுத்துட்டு வரான். ஸோ வீடியோவோட மோட்டிவ் என்னன்னா, நீங்க போங்க, நீங்க கிளாஸுக்கு போங்க, நீங்க பிரைவேட் டியூஷனுக்கு போங்க, நீங்க ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போங்க, நீங்க யார்கிட்ட வேணாலும் போங்க. ஆனா நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க கிளாஸுக்கு போனா மட்டும்தான் உங்களால 90% 95% செம்டம் எடுக்க முடியும் நீங்க இங்க சொல்றீங்க. அது தப்பு. அவனால முடியுமா, அவன் எடுப்பான், அவனுக்கு என்ன எஃபர்ட்ஸ் போடணும்னு அவனுக்கு தெரியும். நீங்க வீடியோ எடுக்கிற மோட்டிவே அதுதாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல என்னென்ன பார்ட்லாம் பிடிச்சது, எந்தெந்த பார்ட்லாம் பிடிக்கல, எது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா அண்ணன் இருக்கான். பாய். Come ride the little train that is rolling down the tracks to the junction. Forget about your cares, it is time to relax at the junction. Lots of curves, you bet, and even more when you get to the junction. Here comes Junction.